அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்க இந்த இறை சாதனை அன்பர்கள் மத்தியில ஹோமியோபதியை பற்றியான ஒரு விழிப்புணர்வு வகுப்பை நடத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கம் ஐயா மதன் அவர்களுக்கும் கனகா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி இந்த வகுப்பை நான் தொடங்கலாம் என்று இருக்கிறேன். எல்லாருக்கும் கேக்குதுங்களா நான் பேசுறது? தெளிவா இருக்குங்கய்யா. தெளிவா கேக்குறது, தெளிவா இருக்குங்க. சரி, நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன், பவர் பாயிண்ட். என்னுடைய இந்த பவர் பாயிண்ட் தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. நல்லது. என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். என்னை பத்தி நான் ஒரு சிறு அறிமுகம் ஐயா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10-15 வாரமாவது ஒன்னா பயணிக்க போறோம். நான் முதல்ல ஒரு ஆங்கில மருத்துவத்துறையில மருந்து ஆளுநராக தான் இருந்தேன். அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு ஒரு மருந்து அங்காடி வைத்திருந்தேன். அதுல நிறைய அனுபவங்கள், அதுல கிடைச்ச அனுபவங்கள் அந்த மருத்துவத்தில் இருக்கிற பற்றாக்குறையையும் அதுல இருக்கிற நிறைய சிக்கல்களையும் நமக்கு உணர்த்தது. பிறகு வேறு இதுக்கு மாற்று வழி என்ன, இது சரியில்லையே, சரியானது என்ன அப்படின்னு தேடி பயணிக்கிறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஹோமியோபதி. ஒரு மார்க்சிய அறிஞர் மார்க்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் எல்லா துறைகளிலும் மாற்று இருக்கு, கல்வியில, மருத்துவத்துல, அரசியல்ல, விவசாயத்துல, இப்படி எல்லாத்துலயும் மாற்று இருக்கு, அதே மாதிரி மருத்துவத்திலையும் ஒரு சரியான மாற்று இருக்கு அப்படிங்கிறத முன் வச்சார். அதற்கு ஹோமியோபதி அப்படிங்கிறது தான் சரியான ஒரு மாற்று மருத்துவம், அதை நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் தீசா ராஜு அப்படிங்கிற ஒரு ஹோமியோ மேதையுடைய தமிழ் புத்தகங்களை படிக்க அவரு பரிந்துரைத்திருந்தார். அந்த அடிப்படையில அந்த புத்தகங்களை நான் தேடி படிச்சு இந்த ஹோமியோபதியை புரிஞ்சுக்கிறப்ப அது ரொம்ப எளிமையா இருந்தது. சரி, இதை முழுசா கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம காலம் கடந்துருச்சு, இனிமே போய் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு குரு கிடைச்சார். அவர் திண்டுக்கல்ல இருக்கிற பல வெள்ளைச்சாமி. அவர்கிட்ட போய் தான் அந்த ஹோமியோபதியை நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப காலம் அவர் கூட தொடர்ச்சியா பயணிக்கிறப்ப ஹோமியோபதி மட்டும் இல்லாம ஆன்மீகம், மார்க்சியம், இது மாதிரி நிறைய தத்துவங்களை அவரு உங்களுக்குள்ள கடத்திக்கிட்டே இருந்தார். அப்படி படிக்கிறப்பதான் அதுக்கு முன்னாடி ஹோமியோபதி வெறும் ஒரு மருத்துவம் அப்படிங்கிற பார்வை மட்டும்தான் எனக்குள்ள இருந்தது. ஆனா ஐயாவோட அறிமுகம் கிடைச்சு இந்த மருத்துவத்தை பத்தியான ஒரு புரிதல் கிடைச்சப்ப இது வெறுமனே ஒரு மருத்துவம் மட்டுமே இல்லை, இது ஒரு ஆன்மீக அறிவியல், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட படிச்சோம். அந்த காலகட்டங்கள்ல நம்ம கல்லூரியில சேர்ந்து நம்முடைய பட்டப்படிப்பையும் முடிச்சுக்கிட்டு நான் என்னுடைய ஊர்ல போய் இதை துவங்குறப்ப ஐயா கிட்ட ஆசி வாங்கிட்டு, ஐயா நீங்க எனக்கு விடை கொடுங்க, நாங்க போய் நான் எங்க ஊர்ல போய் மருத்துவம் பார்த்து பொழைச்சிக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொன்னாரு, நீ இங்க தெரிஞ்சுக்கிட்டல, அதே மாதிரி இந்த ஹோமியோபதியை பத்தியான விழிப்புணர்வை எங்க போனாலும் நீ கடத்திக்கிட்டே இரு அப்படின்னு அவர் என்கிட்ட ஒரு கட்டளைய அவர் முன் வச்சார். நான் அது எனக்கு கொடுக்கிற குரு தட்சணை அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். அப்போ நம்ம அதை சிறமேற்கொண்டு ஹோமியோபதியை தொடர்ச்சியா எல்லா மக்களுக்குமே கடத்துறது அப்படிங்கிற இதுல நம்ம இங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சு, ஹோமியோபதி விழிப்புணர்வு சங்கம் அப்படின்னும் அதை ஒன்று ஆரம்பிச்சு, பைந்தமிழ் அறக்கட்டளை அப்படின்னு இந்த 2 மூலியமாகவும் ஹோமியோபதியை தொடர்ச்சியா பாமர மக்களுக்கும்
அதை நம்ம அதை பத்தியான விழிப்புணர்வு அமர்வுகளை தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கோம். தஞ்சாவூர் இங்க நாங்க வந்து இப்ப இருக்கிற தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த பகுதிகளிலையும் இப்ப சமீபத்துல கரூர்லையும் நேரடியா அந்த ஒரு பாமர மக்களுக்கும் இந்த மருத்துவம் பத்தியான ஒரு விழிப்புணர்வு போகணும், இந்த மருத்துவ அறியாமையிலிருந்து அவங்க நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர் விழிப்புணர்வு வகுப்புகளை நம்ம நடத்திட்டு இருக்கோம். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது தான் ஷாம் ஷெல்டன் அப்படிங்கிற நம்முடைய தம்பி மூலியமா ஐயாவுடைய அறிமுகம் கிடைச்சது. அப்பதான் அவங்க மூலியமா தான் உங்களுடைய இந்த இறை சாதனை மார்க்கத்திலையும் என்னால ஒரு ஹோமியோபதி விழிப்புணர்வு வகுப்பு ஒரு 2 வகுப்புகள் நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், ஒரு புண்ணியம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க அதாவது சாதாரண மக்கள்கிட்ட நான் போய் வகுப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது, ஒரு பாமர மக்கள்கிட்ட வகுப்பு எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விஷயங்கள் அவ்வளவா தெரியாது. அவங்க தெரியாத மக்கள்கிட்ட வகுப்பு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா எப்ப வந்து சொல்லித்தரதுல ஒரு மேன்மையான நிலை வரும்னா, நிறைய படித்தவர்கள் முன்னாடி நீங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுதான் அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் இல்லாம படித்தவர்கள் முன்னாடி படித்தவர்கள் சபையில நீங்க ஒரு விஷயத்த கடத்துறது இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அததான் பூதன் சேந்தனார் வந்து இனியவை 40ல சொல்லியிருப்பார். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே அப்படிம்பார். அதாவது கற்றவர்கள் முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுங்கிறது மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல். அதன் மூலியமா உங்களுக்கு மிகுந்த அறிவு அறிவு சார்ந்த வல்லுநர்கள் நமக்கு ஒரு நண்பர்களா ஒரு உறவினர்களா கிடைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ உங்க முன்னாடி நான் வந்து இந்த வகுப்பு எடுக்கிறதுங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பாக்கியமா நான் நினைக்கிறேன். இதற்கு இந்த வகுப்புக்கு முன்னாடி நான் சிலருக்கு நன்றி கூறி, என்னுடைய குருமார்களுக்கு நன்றி கூறி இந்த வகுப்பை தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மருத்துவத்தை கையளித்த மருத்துவ மாமேதை சாமுவேல் ஹானிமன் அவர்களுக்கும், எனக்கு இந்த மருத்துவத்தை போதித்த என்னுடைய ஐயா, என்னுடைய குரு பலவேசாமி அவர்களுக்கும் நான் நன்றி கூறி இந்த வகுப்பை நான் தொடங்குகிறேன். ஓகேங்க. இப்ப வந்து நம்ம இப்ப இந்த வகுப்புல பயணிக்கிறவங்க நிறைய பேரு அட்லீஸ்ட் அந்த இந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற வகுப்பறையில உட்கார்ந்து படிக்கிற வயசை தாண்டி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அட்லீஸ்ட் ஒரு 35 வயசுக்கு மேலதான் நீங்க எல்லாரும். இந்த வயசுல நம்ம ஏன் படிக்கணும்? இந்த வயசுல படிக்கணுங்கிறது தேவையா? ஒரு கொஷின் வந்து ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே எழலாம். இந்த வயசுல போய் எதுக்கு சார் படிச்சுக்கிட்டு, அது இந்த உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்ல உட்காந்து 1 மணி நேரம் போனை பார்த்து கஷ்டப்பட்டு எதுக்கு சார் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் படிக்கிறது மூலியமாவே உங்க மனசையும் உடம்பையும் உங்களால நலமா வச்சுக்க முடியும். உங்க மூளை இளமையா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு புது விஷயத்த நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற மூலியமா என்ன ஆகும்னா, உங்க மனசும் உடம்பும் ஒரு ஒரு ரெஃப்ரெஷ் ஸ்டேட்டுக்கு வரும். உங்க மூளை இளமையாகும். இதன் மூலியமா இந்த வயது முதிர்வு காரணமாக வரக்கூடிய நிறைய நோய்கள் இருக்கு. அதாவது டிமென்ஷியான்னு சொல்லி இந்த ஞாபக மறதி, இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏன் வருதுன்னா, நம்ம மூளைக்கு வேலையே கொடுக்குறது. உடம்புக்கு வாக்கிங் போறோம், நிறைய எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், டயட் கண்ட்ரோல் இருந்துக்கலாம், எல்லாம் பக்காவா பண்ணிக்கிட்டாலும் நீங்க உங்களுடைய மூளைக்கு தொடர்ச்சியான வேலைகள் கொடுத்துட்டு இருந்தாதான் அது இளமையா இருக்கும். அப்போ உங்களுடைய மனசையும் உடம்பையும் நலமா வச்சுக்க, உங்க மூளை இளமையா இருக்க, வயது முதிர்வு காரணமாக வரக்கூடிய நோய்கள் வராம இருக்கவும், உங்களுக்கு வயதான அதாவது வயதானது நான் சொல்லல, இந்த வயது கடந்த, அதாவது வகுப்பறையில படிக்கக்கூடிய வயதை கடந்து படிக்கிறதுக்கு வந்து உபயோகமா இருக்கும். சரி, இந்த படிப்பு படிக்கிறதால இன்னும் வேற என்ன நன்மைகள் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புதிய நட்பு வட்டம் உருவாகும். உங்களுடைய சமூக உறவு மேம்படும். இது வந்து நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் நம்ம கட்டாயம் டிஸ்கஷன் செஷன் தான் வச்சுக்குவோம். இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்ண அவர்களுடைய அந்த இன்ட்ராக்ஷன்னால நீங்க நிறைய புது நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒத்த சிந்தனையுள்ள நட்பு வட்டம் உருவாகும்.
அப்படி உருவாகிறப்ப உங்களுக்கான அந்த ஒரு சோசியல் கம்யூனிகேஷன் அது வந்து டெவலப். உங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிறது மூலியமா இந்த உலகத்தை பத்தியே உங்களுடைய பார்வையே மாறும். இப்போ நீங்க அப்டேட் ஆவீங்க. இப்போ அந்த புதுசா நிறைய விஷயங்கள் நம்ம வந்திருக்கு. இந்த நவீன உலக அறிவுங்கிறது உங்களுக்கு மேம்படும். அப்புறம் உங்களுக்கு நமக்கு நிறைய தனிமை இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இது எல்லாமே ஒரு புது விஷயத்த படிக்கிறது மூலியமா நமக்கு அது எல்லாமே போகும். இந்த தனிமை, மன அழுத்தம், இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய நோய்களை உண்டு பண்ணும். அப்போ இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்கும் நீங்க ஏதாவது படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு விஷயத்த புதுசா படிச்சுட்டே இருக்கிறப்ப அந்த விஷயத்த படிச்சு நீங்க வாழ்க்கையில அப்ளை பண்றப்ப உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் உருவாகும். உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி இந்த இந்த சமூகத்துல வெளிப்படும். அப்ப சில நேரங்கள்ல நீங்க ஒரு விஷயத்த புதுசா படிக்கிறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான வருமானமும் அதுல இருந்து கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த படிச்சு 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 அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்கை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது மூலியமா உங்களுக்கு ஏன் நம்ம இந்த பூமியில வாழ்றோம், நம்ம இருக்கிறதுக்கான இந்த பூமியில பிறந்ததற்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களால 4 பேர்த்துக்கு பயன் இருக்கு, நமக்கு 4 பேர்த்துக்கு பயன் இருக்கு அப்படிங்கிறப்பவே நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அண்ணன் வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டத்தை எல்லாம் எளிதில் கடந்து நம்மால அஹ், ஒரு பர்பஸோட வாழ முடியும். நீங்க படிக்கிறதே உங்களுடைய ஆயுளை நீட்டிக்கும் ஒரு மருந்து அப்படின்னு ஆய்வு அறிஞர்கள் எல்லாமே சொல்றாங்க. தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலியமா உங்களுடைய ஆயுசு நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறத ஆய்வறிஞர்கள் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சரி, படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஹோமியோபதியை ஏன் நம்ம படிக்கணும்? ஹோமியோபதி படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ வேற ஏதாவது படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்கு. இப்போ ஹோமியோபதியை வந்து உம், உம், இது நம்ம ஒரு அன்அபிஷியலா நம்ம அதை தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இது வந்து ஆயுஷ்குள்ள போயிருக்கிற ஒரு மருத்துவ முறை. இதை நம்ம வெளிப்படையா படிச்சு இதை நான் ஹோமியோபதி மருத்துவம் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம போர்டு போட்டு பண்ண முடியாது. அப்போ ஹோமியோபதியை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது தெரிஞ்சுக்கிறது மூலியமா அது உங்களுக்கு என்ன தருது அப்படிங்கிறப்போ நான் ஒரு ஒரு உதாரணத்தை தான் சொல்ல முடியும். புக் ஆஃப் மிர்தாத் அந்த புத்தகத்துல பெத்தார் மன்னர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அந்த மிர்தாத் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பத்தி சொல்றப்ப ஒரு வாசகம் சொல்லியிருப்பார். எனக்கு கிடைத்த இந்த உயிருள்ள ஒளி விளக்கு கைகளால் உருவாக்கப்பட்டதன்று, அதைத்தான் நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். கண்களுக்கு விருந்தாகும் அந்த விளக்கிலிருந்து நீங்கள் அனைவரும் உமது மெழுகுவர்த்தியை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். அதோ அது உங்கள் கை கட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. அதன் பெயர் மிர்தாத் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே மாதிரி இது வந்து ஹோமியோபதிங்கிற ஒரு உயிருள்ள ஒளி விளக்கு. அது 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 ஏற்படுத்துற அந்த அற்புதங்கள் இதை எல்லாத்தையும் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால அதை நீங்களும் அனுபவிங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. அதுக்கு அந்த பெதார் மன்னர் சொன்ன மிர்தாதை பத்தி எனக்கு சொன்ன அந்த வரிகளை தான் நான் ஹோமியோபதி பத்தியும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹோமியோபதி அது ஒரு அற்புதமான ஒரு ஒளி விளக்கு. அதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த புக் ஆஃப் மிர்தாத்திலேயே ஒரு வாசகம் இருக்கு. இது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு கனி. இந்த கனிகள் வேண்டும் என்ற பசி யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் எல்லாம் தமது கூடைகளை ஏந்தி வாருங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் ஒரு எச்சரிக்கையும் வைக்கிறாரு. வெற்றி பெறும் ஏக்கம் கொண்டவர்களுக்கு இது ஒரு கலங்கரை விளக்கமும் ஒரு கடற்கரையும் ஆகும். மற்றவர்கள் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இந்த இந்த கனி ருசியானதுதான். ஆனா இந்த ருசியான கனியை அடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதுதான். அந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுன்னு தயாரா வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க ஹோமியோபதி அப்படிங்கிறது அஹ், பார்க்கறதுக்கு ரொம்ப அஹ், எளிமையா இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு லேசி பீப்புள்ஸால படிக்க முடியாது. ஒரு சோம்பேறியாலோ ஒரு பொறுமையற்றவராலோ ஒரு தைரியம் இல்லாதவர்களாலோ ஹோமியோபதியை பத்தி படிக்க முடியாது. இது ஒரு சம்பாதிக்கிறதுக்கான அல்ல பேர் புகழ் கௌரவம் பெறுவதற்கோ இந்த ஹோமியோபதி கிடையாது.
உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஹோமியோபதியவே படிக்க முடியும். நான் வந்து முதல் முறையா திண்டுக்கல் போய் பல வேலுச்சாமி அவர்களுடைய வகுப்பறையில உட்கார்ந்து இருக்கப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. நீங்கள் எல்லாம் இயற்கையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, அவங்களால எல்லாம் இந்த வகுப்பறையில வந்து உட்கார முடியல. உங்களுக்கு இயற்கை வந்து நீங்க ஏதோ ஒண்ணு, இயற்கை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு ஹோமியோபதி படிக்கிறதுக்காக அப்படின்னு அவர் சொன்னார். அது மாதிரி இந்த வகுப்பறையில நீங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரையும் இயற்கை தேர்ந்தெடுத்திருக்கிறதா நான் நம்புறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறத போய் தான் நீங்க தியானம், அது சார்ந்த தேடல், அது சார்ந்த படிப்பு, இது எல்லாத்தையும் உங்களால படிக்க முடியும். அப்போ அந்த வாழ்வின் நோக்கம் அறிந்தவர்களால் மட்டும்தான் ஹோமியோபதிய படிக்க முடியும். ஐயா வகுப்பறையில எங்கள்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பார். எது ரொம்ப அதிகப்படியான மகிழ்ச்சிய தரக்கூடியது அப்படின்னு அவர் கேட்பார். எது அதிகப்படியான மகிழ்ச்சியை தரும்? எது அதிகப்படியான மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா, எந்த ஒன்று நிபந்தனை இல்லாம கிடைக்குதோ அப்ப அது மட்டும்தான் உங்களுக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை தரும். இப்ப நம்ம ஒருத்தருக்கு உதவுறோம். ஆஹ் ஒருத்தருக்கு 10 ரூபா வறுமையில வாடுறாங்க, 10 ரூபா பணம் போடுறோம். போடுறப்பவே சரி இப்ப நம்ம 10 ரூபா பணம் போட்டோம்னா நமக்கு வந்து அது அடுத்த ஜென்மத்துல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே அது அவங்க உங்களுக்கு வாழ்த்துனா கூட உங்களுக்கு அது மகிழ்ச்சியே தராது. நீங்க ஒரு கண்டிஷனோட எதை செஞ்சாலும் அது மகிழ்ச்சிய தராது. இப்போ நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறோம், அது அன்பின் பார்ப்பட்டு செய்யறது இல்ல, அது கடமையின் பார்ப்பட்டு செய்யறது. அது கண்டிஷன். அப்பா பிள்ளைக்கு செய்யறதுங்கிறது கண்டிஷன். இப்போ கண்டிஷன் இல்லாம செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்கு பாருங்க, அன்கண்டிஷனலா செய்யக்கூடியது, அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். அது என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னா, நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்து அவங்க அடையிற அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது தான். அததான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, இத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படிங்கிற. அதாவது நீங்க கொடுக்கறது மூலியமா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சிய நீங்க அறியலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவங்க எல்லாம் தான் வச்சு தனக்கு தனக்குன்னு பதுக்கி வச்சு வாழ்க்கைய வீணடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க தனக்கு தனக்குன்னு வச்சு பதுக்கி ஒன்னுத்தையும் சாதிக்க முடியாது. நீங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அதனால இன்னொருத்தவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்கிறப்போ அப்போ ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது பாருங்க, அதுதான் வந்து அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறார். நிபந்தனையற்ற பேரின்பம் அதுதான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படி நிபந்தனை இல்லாத ஒரு பேரின்பம் எப்படி கிடைக்கும்? நம்ம எதை கொடுக்க எதை கொடுத்தா நமக்கு இவ்வளவு ஒரு பேரின்பம் நமக்கு கிடைக்கும்? கொடுக்கறதுல நிறைய இருக்கு. என்னென்ன நம்மளால கொடுக்க முடியும்? நம்மளால அதாவது வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெங்கும் மற்றெல்லாம் உரிய எதிர்ப்பை நீர துடைத்துன்னு வேற திருவள்ளுவர் சொல்லிட்டார். அப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் அது ஈகைன்னு வேற சொல்றாரு. அப்ப என்னென்னத்தை நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்க முடியும்? இல்லாதவங்களுக்கு எதை எதை நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னா, உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்குமே இதெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நம்ம கிட்ட பொருள் வேணும். நம்ம கிட்ட குறிப்பிட்ட அளவுக்கு தான் பொருள் இருக்கும். அந்த பொருள் அந்த குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால கொடுக்க முடியும். அது தீர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால கொடுக்க முடியாது. இப்போ உணவு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நமக்கு ஒரு 1000 பேர்த்துக்கு போட முடியும், அவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்குன்னா அவ்வளவுதான் போட முடியும், அதுக்கு மேல நம்மளால கொடுக்க முடியாது. அதே மாதிரி உடை நம்மளால கொடுக்கலாம். இப்ப இந்த கஜா புயல் இது மாதிரி புயல் பாதித்தப்போ நம்மளால உடை எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது தான் கொடுக்க முடியும். வீடு, பெரிய பணக்காரங்க வீடு கட்டி தரலாம் இல்லாத ஏழை மக்களுக்கு. அவங்களால ஒரு அவங்களுக்கு கையில எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுக்க முடியும். அவங்களுக்கு தேவைப்படுற பொருளையும் நம்மளால வாங்கி கொடுக்க முடியும். ஆனா இது தீர்ந்து போச்சுன்னா நம்மளால கொடுக்க முடியாது. அப்போ எப்பவுமே நம்ம கிட்ட அல்ல தீராத ஒரு அட்சய பாத்திரம் நம்ம கிட்ட இருக்கணும்.
கர்ணன்ட்ட இருந்ததுமே வந்து தீர்ந்து போயிடுச்சு. ஆனா மணிமேகலைகிட்ட இருந்த அட்சய பாத்திரம் தீராம இருந்தது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு தீராத ஒரு ஆஹ், அறிவு புதையல் ஏதோ ஒண்ணு இருந்தா உங்களால அதை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். மணிமேகலைகிட்ட மட்டும்தான் அந்த அட்சய பாத்திரம் இருந்தது. ஆனா அது உங்கள்கிட்டயும் இருக்கணும். அதை எவ்வளவு கொடுத்தாலும் அது தீரவே கூடாது. அப்படியான தீராத ஒரு புதையல், அது அட்சய பாத்திரம் அப்படின்னா அது என்னன்னா உங்களுடைய அறிவு தான். அப்போ அந்த அறிவு தான் உங்களால அல்ல அல்ல தீராத ஒரு செல்வம். அந்த அல்ல அல்ல தீராத செல்வம்ங்கிற அறிவு, ரெண்டு செல்வம்ங்கிறது முக்கியமானது. அதுல கல்வி, மருத்துவம் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். ஏன் அல்ல அல்ல குறையாதுன்னா திருவள்ளுவர் சொல்றாரு, தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இது ஊறிக்கிட்டே இருக்கும். கொடுக்க கொடுக்க அது ஊறிக்கிட்டே இருக்கும். அப்ப அது தீரவே தீராது. அப்போ தீராம இந்த இருக்கிற இந்த அறிவு புதையல் உங்கள்கிட்ட இருக்கணும். அது இருக்கா? நம்ம கிட்ட இருக்கிற இந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒரு வேலைக்கார அறிவு. இந்த மெக்காலே கல்வி அறிவு ஒரு வேலைக்கார அறிவுன்னு தான் ஆய்வறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்மால அல்ல அல்ல தீராத அறிவுங்கிறது ஒண்ணு இருக்காம போயிடும். அப்போ நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற இந்த அறிவை எல்லாருக்கும் கொடுத்து இந்த எல்லா உயிரையும் நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு செய்யப்படுற அந்த உதவிதான் எல்லாத்துலயும் தலையாயது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ உங்கள்ட்ட இருக்க அறிவை பகுத்து கொடுத்துட்டே இருக்கப்போ அது அறிவு ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த ஊறுகிற அறிவு இந்த என்டையர் யூனிவர்ஸுக்குமே அது பயன்படும். அப்படியான ஒரு செல்வம், கல்வி ஒரு செல்வம். அதே நேரத்துல இப்ப மருத்துவமும் ஒரு செல்வம். உங்களுடைய லைஃப் பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகணும், உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னாவே நம்ம கிட்ட அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம் கட்டாயம் இருக்கணும். அப்படியான ஒரு செல்வம் அது மருத்துவ அறிவா இருந்தா அது தீரவே தீராது. அதனால உங்களை சுத்தி எப்பவுமே உங்களுடைய தேவை இருந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த மருத்துவ அறிவு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய குரு பல வெள்ளைச்சாமி அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. இந்த சிஸ்டம் ஃபவுண்டர் காணிமனுடைய நோக்கமாகவும் அதுதான் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம மருத்துவ அறிவை பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட மருத்துவ அறியாமைங்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம், அதை தாண்டி ஆயுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரபுசார் மருத்துவங்கள், அதுல ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, யோகா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, இப்படி 5 முறைகள் இருக்கு. இது இல்லாம திபெத்திய மருத்துவ முறையும் இப்போ புதுசா சேர்த்திருக்காங்க. இப்படி இத்தனை மருத்துவ முறைகள் இருக்கு. இந்த மருத்துவ முறைகளை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ இத்தனை மருத்துவ முறைகள், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கு. இதை பத்தி நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. சில மருத்துவ முறைகள், ஹோமியோபதினா என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ நம்மளுடைய அவசியமான கடமையும் உரிமையும் இந்த மருத்துவ முறைகள்ல என்னன்னாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது நமக்கு எப்பவாவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம அதை பயன்படுத்தலாமா வேண்டாமா, இதுக்கு நம்மளுடைய உடம்பு சரியில்லாம போனதுக்கு எந்த மருத்துவ முறைக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற அதை தேர்ந்தெடுக்கிற அந்த முடிவு செய்யறதுக்கு கூட உங்களுக்கு இந்த மருத்துவ முறைகளை பத்தியான அறிவு நமக்கு தேவைப்படும். இப்ப எத்தனை மருத்துவ முறைகள் இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியால ஆயுர்வேதா, யுனானி, யோகா, நேச்சுரோபதி. யோகா நேச்சுரோபதி அது ஒரு தனி கோர்ஸா இருக்கு, பிஎன்ஒஎஸ். சித்தா பிஎஸ்எம்எஸ் இருக்கு, ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ், யுனானி பியூஎம்எஸ், ஆயுர்வேதாங்கிறது பிஏஎம்எஸ் அப்படிங்கிற இந்த மரபுசார் மருத்துவ முறைகள். இது இல்லாம எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது ஆங்கில மருத்துவ முறை. இதுல வந்து அக்குபஞ்சர்லாம் வந்து அங்கீகரிக்கப்படாத மருத்துவ முறையாக இருக்கு, ஆயுஷ்குள்ள இல்லை. இருந்தாலும் அதற்கும் அங்கீகாரம் வாங்கிறதுக்காக
போராடிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்துல அதுவும் ஒரு மருத்துவ முறையை அங்கீகரிக்கப்பட்டுலாம். சரி, இப்ப நம்ம கிட்ட எத்தனை மருத்துவ முறைகள் இருக்கு? சித்தம், ஆயுர்வேதம், அக்குபஞ்சர், அலோபதி, யுனானி, இன்னும் திபெத்திய முறை, இது இல்லாம ஆங்கில மருத்துவ முறை, இது எல்லாமே இருக்க நம்ம ஏன் ஹோமியோபதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஹோமியோபதியை பத்தி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? உம், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 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 பெஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அதுக்கு ஒரு சில வரையறை இருக்கு. ஒரு பெஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா அப்ப அந்த வரையறைக்குள்ள ஃபிட் ஆகிற அந்த மருத்துவம் தான் நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாவே இருக்கும். திருமூலர் வந்து திருமந்திரத்துல ஒரு ஒரு பாடல் சொல்றாரு. அதாவது ஒரு மருத்துவ முறை எப்படி இருக்கணுங்கிறதுக்கான அது அப்படியாவே நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன சொல்றாரு? மறுப்பது உடல் நோய் மருந்தெனல் ஆகும். அதாவது உடல்ல வரக்கூடிய எல்லா நோய்களையுமே சரி பண்ணக்கூடியதுதான் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது, மறுப்பது உளநோய் மருந்தென சாகும். உள்ளத்தில் வரக்கூடிய, மனதில் வரக்கூடிய நோய்களையும் அது சரி பண்ணணும், நலப்படுத்தணும். அதுக்கு பேர் தான், அதையும் செஞ்சாதான் அது பேர் மருந்து அப்படிங்கிறார். அப்போ ஒரு மருத்துவ முறை உடலில் வரக்கூடிய நோய்களையும் சரி பண்ணணும், உள்ளத்தில் வரக்கூடிய நோய்களையும் சரி பண்ணணும். அதுக்கடுத்து சொல்றாரு, மறுப்பது இனி நோய் வாராது இருக்க. இப்ப இந்த உடம்புல மனசுல வர நோய்களை சரி பண்ணிட்டு மறுபடியும் அந்த நோய் வராம இருக்கணும், பிரிவென்டிவா இருக்கணும், தடுப்பு மருந்தாகவும் அது வேலை செய்யணும். அப்போ ஒரு ஒரு மருந்து உடல்ல வர நோயும் சரி பண்ணணும், உள்ளத்துல இருக்கிற நோயும் சரி பண்ணணும், மறுபடியும் அந்த சரி பண்ணாத நோய் வராமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மூணையுமே செய்யக்கூடிய மருத்துவ முறையே நமக்கு தெரிஞ்சு இல்லை. அடுத்து கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு, மறுப்பது சாவை மருந்தெனலாகும். சாவையே அது மறுக்கணும். மறுக்கணுங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சாவை நீட்டிக்கணும் அல்லது சாவு எட்ட போயிடணும். இப்ப ஆயுளை நீட்டிக்க கூடியதாக அந்த மருந்து இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ உடலில் வரக்கூடிய நோய்களை சரி பண்ணி, உள்ளத்தில் வரக்கூடிய நோய்களை சரி பண்ணி, மறுபடியும் அந்த நோய் வராம இருக்க பண்ணி, ஆயுளை நீட்டிக்க கூடிய ஒரு மருத்துவம், அதுதான் சிறந்த மருத்துவமாக இருக்க முடியும். அப்படியான மருத்துவம் என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. அதாவது உங்க உடம்புல மனசுல அந்த நோயை முழுமையா சரி பண்ணக்கூடியதா இருக்கும். உங்க உடலில் மனதில் ஏற்படக்கூடிய அந்த நோய்களை முழுமையாக சரி பண்ணக்கூடியதா இருக்கும். கம்ப்ளீட்டா கியூர் பண்ணும். கொஞ்சம் நோயை கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டுலாம் சரி பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் சரி பண்ணும், முழுமையாக சரி பண்ணும். அதே நேரத்துல முழுமையா சரி பண்றது சார் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. சிறு துன்பம் கூட தராததாக அது இருக்கணும். சரி, அப்புறம் நோயை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றுவதாக அது இருக்கும். இப்ப நோயுடைய வேர் எங்கேயோ லேசா உள்ள இருக்கு. இப்ப நீங்க மரத்தை வெட்டிடுறீங்க, வேரை மட்டும் மிச்சம் வச்சுட்டு வெட்டிட்டீங்க, என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு ஈரம் பட்ட உடனே மறுபடியும் முளைச்சு வரும். அப்படி இருக்கக்கூடாது. அந்த நோயோட தடம் தெரியாம அந்த உடம்புல தடம் தெரியாம புடுங்கிடும். இப்ப எனக்கு வந்து நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ், சுகர் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நீங்க காலமுச்சூடு மருந்து சாப்பிடணும் சார், இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது சார் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த நோயை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எரிஞ்சுட்டு அடுத்த நாளே கடையில போய் டீயை குடிக்கணும். அந்த மாதிரி அதை பண்ணி விட்டுறணும். அதே நேரத்துல உங்களுக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பாற்றலை நம்ம அதிகரிக்கணும். அதுதான் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணணும். நோயை தடுக்கக்கூடிய அதாக அந்த மருத்துவ முறை இருக்கு. சரி, இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் ரொம்ப காஸ்ட்லியா தான் சார் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப செலவு கம்மியா இருக்கணும். ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்படுத்த தகுந்ததாக அது இருக்கும். ரொம்ப செலவு ரொம்ப இருக்கணும். இப்போ சார் ஆப்ரேஷன் பண்ணா 10 லட்சம் ஆகும் சார். அந்த மெடிசனே சார் ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சார் ஊசி. அப்படிதான் சார் 10 நாளைக்கு போட வேண்டியதா இருக்கு சார். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதா இருக்கு. அப்போ ரொம்ப காசு கம்மியானதாக அந்த மருத்துவம் இருக்கணும். சரி, இப்படி எல்லாம் இருக்கிற மருத்துவம் ரொம்ப லேட்டா தான் சார் சரியாகும். தைராய்டுனா காலமுச்சூடு மருந்து சாப்பிடணும் சார், டயபெட்டிஸ்னா காலமுச்சூடு மருந்து சாப்பிடணும் சார், அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுத்துக்கோங்க. 6 மாசமா 6 மாசத்துல சரி பண்ணி கொடுங்க, 3 மாசமா 3 மாசத்துல சரி பண்ணிடுங்க.
அப்படி அந்த டைம் எடுத்து குறுகிய காலத்துல விரைவாக நலப்படுத்துவதாக அது இருக்கும். அதே நேரத்துல சரி இப்படிலாம் நான் சரி பண்ற மருத்துவம் அது அது ஒரு மேஜிக் மாதிரி சார் வேலை செய்யும், அதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது சார் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. அறிவியல் தத்துவங்களின் அடிப்படையில் எளிதில் ஒரு பாமரனும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக அந்த மருத்துவம் இருக்கு. சும்மா நாங்களே எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும், உங்களுக்குலாம் அது புரியாது சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தத்துவங்களின் அடிப்படையில தான் அந்த மருத்துவ முறை இருக்கும். சார் அப்படிலாம் கொடுக்குற மருந்து கொஞ்சம் கசப்பா தான் சார் இருக்கும், நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். நீங்க மருந்துனா கசக்க தான் சார் செய்யும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மருந்துன்னா இனிக்க தான் செய்யணும். நீங்க சாப்பிடுற மருந்து இனிப்பா தான் இருக்கும். அப்பதான் அது ஒரு நல்ல மருத்துவம். இப்ப குழந்தைகள்லாம் கசப்பான மருந்து கொடுத்தா அந்த டாக்டர்கிட்ட போறதுக்கே பெரிய அடம் பிடிப்பாங்க. அப்ப ஏன் போக மாட்டாங்கன்னா மருந்து கசப்பா இருக்கும். மருந்து அவ்வளவு கசப்பா இருக்கக்கூடாது. இனிப்பா இருந்தா குழந்தைங்களே தேடி வந்து அந்த மருத்துவத்தை பயன்படுத்திக்குவாங்க. அப்படிதான் ஒரு மருந்து இருக்கு. ஓகே சார், இப்படி எல்லாம் ஒரு மருந்து இருக்கு, அதை சரி பண்ணிடுது அப்படின்னா அது மட்டுமே பத்தாது. ஒரு நல்ல மருத்துவம் நோயாளியை மனிதனாக மாற்றணும். ஏன்னா நோயாளியால் தான் இந்த சமூகம் இப்படி குற்றச்சமூகமாக இருக்கு. அப்போ ஒரு நோயாளியை ஃபர்ஸ்ட் மனுஷனா மாத்தணும். சரி, அதாவது ஒரு திருடன் இருக்கான் அப்படின்னா, திருடனுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நீங்க மருந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த மருந்தை சாப்பிட்டு அவனுக்கு காய்ச்சல் போயிடும், ஆனா அவன் திருடனா தான் இருக்கும். அப்போ நீங்க மருந்து கொடுத்த அந்த மருந்து அடுத்து என்ன பண்ணணும், அந்த திருடனை அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு உயர்ந்த மனிதனா மாத்துறப்ப அவன் இந்த சமூகத்துக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக அவனை மாத்தணும். அப்படி மாத்துறது மட்டுமே உங்க வேலை இல்லை. ஒரு நோயாளியை மனுஷனா மாத்துறீங்க, மனுஷனை உயர்ந்த மனிதனா மாத்துறீங்க. அந்த உயர்ந்த மனிதனை தெய்வீக மனிதனாக மாற்றுவதுதான் ஒரு நல்ல மருத்துவம் அப்படின்ட்டு ஐயா பிஎல்வி என்னுடைய குரு பல வெள்ளைச்சாமி தன்னுடைய புத்தகத்துல இந்த 10 பாயிண்ட் இருக்கும் ஒரு மருத்துவத்துக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 10 பாயிண்ட்டையும் நான் வந்து ஒப்பு நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொரு மருத்துவத்தோடையும் பொருத்தி பார்க்கிறேன். எந்த மருத்துவமும் எந்த 10 பாயிண்ட்டையுமே ஓகே எல்லாத்துலயும் பாஸ் ஆகல. அப்படி பாஸ் ஆகிற ஒரே மருத்துவம் ஹோமியோபதியா தான் இருக்கு. இந்த இந்த அப்படிப்பட்ட ஹோமியோபதியை தான் நம்ம படிக்க போறோம். ஹோமியோபதி வந்து ஒரு எளிமையான மருத்துவம் தான். இந்த ஹோமியோபதி 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. மருந்துகளுடைய குணபாடம், அது சார்ந்த அந்த குணபாடம், மருந்துகள் என்னென்ன மருந்துகள் இருக்கு, அது என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது, அதுக்குடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புக்கு. அது மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹோமியோபதி மெட்டீரியா மெடிக்கா. அப்புறம் ஹோமியோபதிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு பிலாசபி இருக்கு. அந்த பிலாசபிய ஆர்கனான் ஆஃப் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது ஒரு அதை நம்ம படிக்க வேண்டியது. அப்புறம் இந்த மருந்துகளையும் நோய்க்குறிகளையும் ஒன்னா சேர்த்து நோய்க்குறிகள் வழியாக அந்த சரியான மருந்துகளை நம்ம இனங்கண்டு பிரிக்கிறதுக்காக ஒரு சாப்டர் இருக்கு. அதுக்கு பேரு ரெப்பட்ரி, ஹோமியோபதிக் ரெப்பட்ரின்னு பேரு. அது மருந்துகான் ஏடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 விஷயங்களை தான் நம்ம இனி வரும் வகுப்புகள்ல நம்ம படிக்க போறோம். இனி வரும் வகுப்புகள்ல இதை நம்ம படிக்க போறப்ப நீங்க இது சார்ந்த புத்தகங்களை நீங்க வாங்கி வச்சு படிச்சீங்கன்னா அது உண்மையிலேயே உபயோகமா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு குறுகிய கால வகுப்புகள் என்னால ஒரு 10-15 வகுப்புகள் உங்களோட பயணிக்க முடியும். அப்படி நான் இந்த 10-15 வகுப்புகள்ல முழுமையா ஹோமியோபதியை என்னால உங்களுக்கு கடத்திட முடியுமா அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்களும் உடன் சேர்ந்து என்னோட பயணிச்சாதான் அதால செய்ய முடியும். அப்போ இந்த புத்தகங்களையும் நீங்க வாங்கி வாசிச்சீங்கன்னா இன்னும் வேகமா உங்களால ஹோமியோபதியை கத்துக்க முடியும். அதை இந்த புத்தகங்களை எப்படி வாங்குறது என்ன ஏதுங்கிறத நான் மறுபடியும் நம்ம அடுத்த வகுப்புகளை நம்ம பேசிக்கிறோம். இன்றைக்கு இந்த அறிமுக வகுப்போடு இன்றைய வகுப்பை நான் முடித்துக்கலான் இருக்கேன். அதுக்கு அடுத்த வகுப்புல இருந்து நம்ம தீவிரமா இந்த ஹோமியோபதியை யாரு கண்டுபிடிச்சா, இது எப்படி ஒரு மருத்துவ முறையாக உருவானது, இது அதுல இருக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள், எப்படி சாமுவேல் ஹானிமன்
ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்து ஹோமியோபதி மருத்துவராக மாறினார். இதையெல்லாம் நம்ம அடுத்த வாரங்கள்ல பார்ப்போம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுமா. ஐயாவோட அறிமுக உரையே ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஆழமான ஒரு புரிதல். ஐயா தெளிவா சொல்றது என்னன்னா, நம்ம வாழும்போது நம்மளால அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியம், இன்பம், மகிழ்ச்சி, நிரந்தரமான ஒரு இன்பம் கொடுக்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. அப்ப அதுக்கு நம்ம கொடுக்கறது ஈகையா கொடுக்குறோம். உணவு, உடை, வீடு, பணம், பொருள், இது எல்லாமே நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு தீர்ந்துரும். நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஒரு நேரம் அது கிட்ட இருக்கிற அறிவு, அதாவது அட்சய பாத்திரம் மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மணிமேகலைக்கு தான் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி அட்சய பாத்திரம் கல்வியும் மருத்துவமும் இருக்குது. அந்த சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அந்த அந்த இதுவும் எப்படி இருக்கணும், மருத்துவம் கல்வி அப்படிங்கிறதுல இப்ப இருக்கிற ஆங்கில மருத்துவம், அதை தாண்டி சித்தா அப்படி நிறைய நம்ம ஆயுஷ் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு மருத்துவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மருத்துவம் அவங்களுக்கு முழுமையா குணமாகணும். அதோட வேரோடு அதை எடுக்கணும். அந்த மருந்தும் இனிப்பா, மருந்துனாலே பிள்ளைங்க கூட பயப்படுவாங்க, ஐயோ மருந்து சாப்பிடணுமான்னு. அது இனிப்பாவும் இருக்கணும். ரெண்டாவது அவங்களோட உடல் துன்பமும் போக்கணும், மன துன்பமும் போக்கணும். அந்த அளவுக்கு இந்த ஹோமியோபதி மனதையும் சார்ந்தது. உங்களுக்கு இருக்கிற மனநோய் போகும், உடல் நோய் போகும், அந்த நோயை வேரோட எடுக்கும். அதை சாப்பிடுறதுக்கான செலவும் கம்மி. இப்ப நீங்க வேற இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் போனோம்னா அதுக்கு அதிகமான செலவு, அந்த அளவுக்கு பணம் இல்லாம இருக்கும். ஆனா இது செலவும் அது கம்மி. அது சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இனிப்பா, அது ஒரு டேஸ்டா. மருந்துனாலே அதுக்கு ஒரு மாற்று இதுதான் அந்த ஹோமியோபதி. குழந்தைங்க கூட கொடுத்தா அழகா வாங்கி சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி ஒன்று ஹோமியோபதியில இருக்கு. அது எப்படி உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது, எப்படி நீங்க அதை பயன்படுத்தினீங்க, நீங்க முதல்ல என்னவா வேலை பார்த்தீங்க? அப்போ நம்மளுக்கு அதுக்கும் ஒரு புண்ணியம் இருக்குது. இல்லைன்னா நீங்க பணம் தான் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த பார்மசிலே வேலை பார்த்திருப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த ஆன்ம தேடல் தான் அந்த ஒரு இது கரெக்டா கிடைச்சு இன்னைக்கு எவ்வளவு, அதாவது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையா இருக்குங்கிற மாதிரி ஐயா நிறைய பேருக்கு அதை கத்து கொடுத்துட்டும் இருக்கிறீங்க. நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் இதை கடத்தணும் அப்படின்றது, எல்லாரும் ஒரு வீட்டுல ஒருத்தர் இருந்தா அவங்களுக்கு ஹோமியோபதி பத்தி தெரியணும், அவங்க வீட்டுல உள்ளவங்களை அவங்களே குணப்படுத்தணும், இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க இது ஆழமா எங்களுக்கு கொடுக்க போறீங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த புக்ஸ் வாங்கிக்கணும்னு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்க அதை சொல்லும் போது, ஏன்னா ஒரு வாரம் இந்த கிளாஸ்னா அதுக்குள்ளதை நம்ம படிச்சுட்டு வரும்போது இந்த ஒரு 15 வாரத்துக்குள்ள அந்த ஹோமியோபதி பத்தி ஓரளவு தெளிவான விளக்கம் இருக்கும் அப்படின்றீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. உங்களோட அறிமுக வகுப்பே எங்களுக்கு ஒரு ஆழமான புரிதலை கொடுத்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே இந்த ஹோமியோபதியை தொடர்ந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, அவங்களும் பயன் பெறுவாங்க அப்படிங்கிறதுல எல்லாருமே ஐயாவை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே துரியத்துக்கு வந்துடலாம். வாழ்க வளமுடன். ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். திங்கட்கிழமை தோறும் ஐயாவோட வகுப்புக்கு நம்ம தொடர்ந்து இணைந்து இந்த பலன் பெறுவோம். ஏன்னா நம்மளோட கர்மா தான் காசையும் கொடுத்து நோயிலையும் கஷ்டப்பட்டு ஆயுஸ் பூரா கஷ்டப்பட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த காலத்துல இந்த ஹோமியோபதி வேகமா பரவணும். அதுக்கு ஐயாவோட அந்த வகுப்பை தொடர்ந்து அட்டன் பண்றோம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
நல்லதுமா, நன்றிமா. ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தா நீங்க கேட்டுக்கலாம் இப்போ. கேட்கலாமாங்க ஐயா? கேளுங்க. கேளுங்கம்மா. ஐயா ஒரு நிமிஷம் அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்டு கேட்கலாமாங்க ஐயா? கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்று மாலை 5:15 மணி ஞானகானம், காயகற்பம், தவம், பற்றை வகுப்பு 3 நாளோட அனுபவ உரை. இந்த வாட்டி உடல் நலம் பத்தி தான் பற்றை வகுப்பு போயிருக்கு. அதுல போனவங்க எல்லாருமே நிறைய பலன் பெற்றுட்டாங்க. அந்த அனுபவத்தை சொல்லும் போது நமக்கு அது கண்டிப்பாக இதா இருக்கும். அதனால எல்லாருமே இந்த மாலை 6:30 மணி அனுபவ உரையில் கலந்து கொள்வோம். 8:30 மணி தரிச்ச உடனே அனைத்து நிகழ்வும் அனைவரும் கலந்து ஆன்மத்தீமை பெறுவோம். வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட இப்ப ஐயா சொன்னதே ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இப்ப ஐயா சொன்னதுல அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஐயா கிட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஐயா சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது? வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். லதா அம்மா அன்னைக்கு கொடுத்துருக்கேமா? வாழ்க வளமுடன்னா, வாழ்க வளமுடங்க. ரொம்ப நன்றியா. இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா நமக்கு மருந்தையும் சாப்பிட்டுட்டு டாக்டரே சொல்லுவாங்க இதை நிறைய சாப்பிடாதீங்க, சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படிம்பாங்க. அப்போ ஹோமியோ மருந்து சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடும் போதே இனிப்பா இருக்கு, ஒரு கவலை இல்லை. நான் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லி 4 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேங்கய்யா, ஆஸ்பத்திரிக்கு போய். ஆனால் இந்த ஹோமியோ மருந்து சாப்பிட்டப்ப நல்ல ரிலீஃபா இருந்துச்சு. அப்ப இது உங்களுடைய தொண்டு தொடரணும். நான் எங்களுக்கும் படிக்கலாம்னு சொல்லி நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. அப்போ இந்த ஹோமியோவிலே எனக்கு டவுட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்பா இருக்குங்களாயா? இருக்குமா. எல்லா விதமான உடல், உள்ளம், உயிர் வரையிலும் எல்லா நோயையும் சரி பண்ணக்கூடியது இந்த ஹோமியோபதி. எல்லாத்துக்கும் அதாவது மருந்து. இது அது என்ன ஸ்கீஸ்னோபியர்னியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அதுக்கு இருக்குமாங்கய்யா? அதுக்கும் இருக்குமா. ஆனா அது சீசோஃபெர்னியால 2 கட்டங்கள் இருக்கு. ஒண்ணு நலப்படுத்துற அளவுல இருக்கிறது. சிலது நலப்படுத்த முடியாத நிலையை கடந்திருக்கும். ஆமா. ஆனா அந்த நலப்படுத்துற நிலையில இருந்தாங்கன்னா கட்டாயம் நம்ம ஹோமியோபதி மருந்து கொடுத்து சரி பண்ண முடியும். இது கொடுத்தா நம்ம சரியா ஆக்கலாம் இல்லைங்களாங்கய்யா? சரியாக்கலாம், சரியாக்கலாம். மெடிசனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனையா இருக்கு. மருந்து அது கொடுத்தா ஒண்ணும் இல்ல. கூடாது. மருந்து நீங்க உள்ளார எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க மேல தடவி விட்டா கூட போதும், வேலை செய்யும் ஹோமியோபதி. அதெல்லாம் நீங்க இந்த வரிசையா நீங்க இந்த வாரங்கள்ல நீங்க கத்துக்க போறீங்க. அதை எல்லாத்தையும் நீங்களாவே நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, எனக்கு நீங்க அந்த சான்ஸ் கொடுத்ததுதான் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி வயசு ஒரு பிரச்சனை இல்ல, இல்லைன்னு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க நல்லது. வளமுடன். வாழ்க வளம். தேவி ஸ்ரீ அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன். ஐயா, நீங்க கொடுத்த அந்த இன்ட்ரடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப பெனிஃபிட்டா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் கேட்கறதுக்கு. அண்ட் உங்க கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அந்த புக்ஸ் எல்லாம் எப்பங்கய்யா நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்க? நாங்க வாங்குறதுக்கு இல்லைங்க இருக்கோம். நான் புக் லிஸ்ட் எல்லாமே நாம சொல்லிடுறேன். அந்த கணக்காட்ட அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்னென்ன புக் வாங்கணும்னு. அது எங்க கிடைக்குங்கிறதே சொல்லிடுறேன். ஒருவேளை ஐயா, அவங்களுக்கு கூட உங்க நம்பர் வேணுங்க ஐயா. நம்பரும் உங்களுக்கு தருவாங்க. கணக்கா அவங்களே தருவாங்க. நான் தர சொல்லிடுறேன். ஓகேங்கய்யா. இப்போ ஹைப்போ ஹைட்ரோ அப்படின்னா, ஹைப்போனா அதிகம் தைராய்டில், ஹைட்ரோனா குறைச்சல் அப்படின்னு. மான் பயிற்சி இந்த நம்ம மனவள கலையில பயிற்சிலாம் பண்ணி பண்ணி பண்ணினா குறைஞ்சி போகுமாங்க ஐயா? குறைஞ்சி ஹைட்ரோல வந்துருமா? அது சான்ஸ் இருக்கா அந்த மாதிரி? அதுக்கு ஏதாவது இருக்கு. மெடிசன் மருந்து அந்த இருக்குமா. பயிற்சி பண்றதுனால குறையும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பண்ணினா குறையுமா? சான்ஸ் இருக்கா? அந்த மாதிரி குறையும், குறையும். அதாவது குறைஞ்சதுன்னா மருத்துவம்ங்கிறது இன்னொருத்தங்க கொடுக்கறது. அது ஒரு ஒரு பொருளா உங்க உடம்புக்குள்ள வர்றது. ஆனா தியானம், இந்த யோகம் இது எல்லாமே நீங்களாவே நேரடியா இயற்கையிட்ட இருந்து பெறுறது. அப்போ மருந்தை விட பவர்ஃபுல்லானது இந்த யோகமும் தியானமும். அதனால அதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா முறையா செஞ்சீங்கன்னா இதன் மூலியமாவே எல்லா நோய்களையுமே சரி பண்ண முடியும். ஆனா ஐயா, என்ன நமக்கு பிரச்சனைன்னா
நமக்குள்ள இருக்க என்ன பிரச்சனைனா, நம்மளால இந்த யோகத்தையும் தியானத்தையும் சரிவர நம்மளால செய்ய முடியறது இல்லை. அதனால இதுல நமக்கு நோயெல்லாம் சரியாக மாட்டேங்குது. நீங்க சரியான ஒரு குரு கிட்ட சரியான முறையிலான பயிற்சியை நீங்க தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா எல்லா நோய்களையும் இதுலயே சரி பண்ணிட முடியும். இது சரி பண்ண முடியலைங்கிறப்ப தான் மருத்துவம் வருது. அந்த மருத்துவத்துல உயர்ந்த மருத்துவமா ஹோமியோபதி இருக்கு. ஓகேங்க. தைராய்டுக்கு ஹோமியோபதியில மெடிசன் இருக்குங்களா ஐயா? எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்குமா? தைராய்டுன்னு மட்டும் இல்ல, எல்லா நோய்களுக்குமே மருந்து இருக்கு. தைராய்டுங்கிறது கேன்சர், எய்ட்ஸ், கிட்னி ஃபெயிலியரு, ஹார்ட் அட்டாக்கு, நீங்க இந்த இந்த ஆங்கில மருத்துவம் வந்து குணப்படுத்த முடியாத நோய்கள்னு சொல்லியிருக்கிற எல்லா நோய்களையுமே ஹோமியோபதியால சரி பண்ண முடியும். நன்றிங்க எல்லா ஐயா. நோய்களுக்கும் மருந்து. நன்றிங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ருத்ரப்பன் அன்மியூட் கொடுத்துருக்கேங்க ஐயா. ருத்ரப்பன். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? ஹலோ, ஏன் சொல்லுங்க. கேளுங்க ஐயா. ஐயா கிட்ட கேளுங்க. ஐயா உங்க கான்டாக்ட் நம்பர் வேணும் ஐயா. நான் தர சொல்றேங்க, உங்களுக்கு தருவாங்க. ஐயா தருவாங்க. நாங்க அதுக்கப்புறம் சாட்ல இதுல போடுவோம். சரி சரி, நன்றி. நல்லா இருந்தது, இதுவா இருந்தது. நல்லதுங்க, நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ஐயா இந்த புக்குக்காக தான் கேட்டிருந்தேன். அம்மா கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அப்புறம் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஹோமியோபதி மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாமாங்க ஐயா? எல்லாத்தையும் சளி, ஜுரம் அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் முக்கியமா ஹோமியோபதி மருந்தே கொடுக்கணும். ஏன்னா அவங்கதான் இந்த நாளைய சமுதாயத்துடைய தூண்களே அவங்கதான். அவங்களுக்கு ஒரு சரியான மருத்துவ முறையில மருந்துகள் எடுத்துக்கிட்டாதான் அவங்க நலமாக இருக்க முடியும். மற்ற மருத்துவ முறைகள்லாம் வந்து எனக்கு என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல எந்த மருத்துவ முறையை விட ஹோமியோபதி மருத்துவம் தான் குழந்தைங்களுக்கு மிகச் சிறப்பான மருத்துவம். அதனால குழந்தைங்களுக்கு கூடிய எல்லா நோய்களையுமே நம்ம ஹோமியோபதியில சரி. ஆஹா, ரொம்ப சரிங்கய்யா. சரிங்க. இப்ப எங்க வீட்டுல நான்லாம் முக்கியமா ஹோமியோபதி தாங்கய்யா. குழந்தைங்களுக்கு கொடுத்து சொல்லியிருந்தா ஒரு 3 வருஷம் போட்டோம் அப்படிங்கறது யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்ல, நீங்க பிறந்த உடனே இருந்து ஹோமியோபதி மருந்து தரலாம். பிறந்த உடனே ஹோமியோபதி போய் சாப்பிடலாம். சரிங்க. ரொம்ப 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 சந்தோஷங்க. உங்களோட வகுப்பு கேட்டதுல எங்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவர் மாதிரி இந்த இதெல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. கட்டாயமா படிக்கிறோங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா. சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா முதல்ல ஒரு வார்த்தை தான் அதான் சொன்னாங்க. எல்லாருமே 35 வயதுக்கு மேலதான் இருப்பீங்க. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நமக்குள்ள நல்ல எண்ணம், நம்மளால நிறைய பேருக்கு நல்லது கொடுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. ரெண்டாவது நம்ம மூளை வந்து நம்ம அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஆற்றலும் நல்ல சிறப்பா இருக்கும்னு ஐயா சொன்னாங்க. அது சிறப்புமா. எல்லாருமே நிறைய கத்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்திரா தேவியம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் வந்து 25 வருஷமா நாங்க ஹோமியோ மெடிசின்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் கன்சீவ் ஆன நாள்ல இருந்து குழந்தைக்கு கொடுத்ததும் அதுதான். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த கை குழந்தையா இருந்ததுல இருந்து கொடுத்ததும் அதே மெடிசின் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த மருத்துவத்தை பத்தின புரிதல் வந்து எனக்கு ரொம்ப இல்லை. நல்ல டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கோம், அவர் கொடுக்குற மெடிசனை கரெக்டா எடுத்துட்டு இருக்கோம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்த விளக்கம் வந்து எனக்கு இந்த பத்தின ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இதை அடுத்து நான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு போகணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு சேவை பண்ணணுங்கிற மாதிரி நீங்க சொன்னது எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ இந்த கிளாஸஸை நான் கண்டினியூஸா நம்ம கத்துக்கிட்டு நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. அதை நாங்க ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிற போறோம். அதை தாண்டி இதை வந்து ஒரு டிப்ளமோ அந்த மாதிரி எல்லாம் படிக்கலாம் அப்படின்னா அது எந்த மாதிரி எல்லாம் அதை அப்ரோச் பண்ண முடியும்னு சொல்ல முடியும் இல்லையா? இந்திரா தேவிமா, நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நம்ம எந்த விதமான சர்டிபிகேட்டோ நம்ம ஒரு டிப்ளமோவோ இதுல கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி யாராவது சொன்னா நம்பாதீங்க. ஏன்னா இது இந்திய சட்டப்படி இது ஆயுஷ்குள்ள போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப 5.5 வருஷம் நீங்க முறைய நீட்ல பாஸ் பண்ணி, நீட்ல மார்க் எடுத்து, நீட்ல பாஸ் பண்ணி அதுக்கு மூலியமா கல்லூரிகள்ல சேர்ந்து 5.5 வருஷம் முழுமையா படிச்சு வெளியில வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பட்டம், இல்லாட்டி கிடையாது. அப்போ 5.5 வருஷம் முடிஞ்சிட்டு வர்றவங்க மட்டும்தான் முறையா சட்டப்படி ஹோமியோபதியை பிராக்டிஸ் பண்ண முடியும். ஆனா
ஆனா ஹோமியோபதி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சட்டமும் தேவையில்லை. நீங்க ஓ வந்து ஓ ஹோமியோபதியை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஓகே நீங்க ஒரு போர்டு மாட்டி வைத்தியம் பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா இல்ல சட்டப்படி அது சாத்தியம். நம்ம அது குடும்பத்துக்குள்ள கொடுக்கலாம். அதுக்கு யாரு தெரிஞ்சவங்களுக்கு. ஆமா. அது கட்டாயம் கொடுக்கலாம். இப்ப ஒண்ணுமே இல்லம்மா, ஆங்கில மருத்துவத்துல உங்களுக்கு பேராசிட்டமால் தெரியும், ம் கோல்ட் ஆக்ட் தெரியும். இது மாதிரி சில மருந்துகள் உங்களுக்கே தெரியும். நீங்க கடைகள்ல போய் ம் அதை கேட்டு வாங்கி உங்களுக்கு நீங்க டாக்டர் பார்க்க முடியாத சூழல்கள்ல நீங்க அந்த மருந்துகளை வாங்கி ம். பயன்படுத்துறீங்கல்ல. அது மாதிரி ஆமாங்க. ஹோமியோபதிகள்லயும் சில மருந்துகளை நீங்க அவசியம் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு வந்து டாக்டர் ரஸ்டோக்கி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த ஹோமியோபதி கவுன்சில்லயே ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருந்தாரு. இப்ப அது இல்ல. ஆனா அதுல சரிங்க. வந்து சில முதலுதவி மருந்துகளை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றாரு. ம் அந்த மாதிரி மருந்துகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க சரி. எல்லாருமே சில மருந்துகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே. ஹோமியோபதினா என்ன, அது என்ன சரி பண்ணுது, எந்தெந்த நோய்களை எல்லாம் சரி பண்ணுது அப்படின்னு. நீங்க உங்களால சரி பண்ணிக்க முடிஞ்சப்போ நீங்க பண்ணிக்கலாம். பண்ண முடியாத சமயத்துல உங்க பக்கத்துல இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதும்மா, நல்லது. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். விஜயலட்சுமி அம்மா அன்மியூட் ஓகேம்மா. வணக்கம் ஐயா. எனக்கு கால் ஆணி இருக்குதுங்க, அது சரி பண்ண முடியுங்களா? சரி பண்ண முடியுமா விஜயலட்சுமிமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிறப்ப சரி பண்ண முடியும். நீங்க இந்த வகுப்புகள்ல தொடர்ச்சியா நீங்க கலந்துக்கோங்க. இந்த கலந்துக்கிறது மூலியமா நான் சில மருந்துகள்லாம் உங்களுக்கு அதை பத்தியான விளக்கம்லாம் கொடுப்பேன். அப்போ நீங்களாவே அந்த மருந்தை எடுத்து சரி பண்ணிக்க முடியும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நல்லதுமா. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஜெயந்தி ராதாமா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. ஜெயந்தி ராதாமா ஒன் டைம் டச் பண்ணுங்க, மைக்கை ஒன் டைம் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நல்லது. எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா. இப்போ இந்த சொல்லுங்க. அக்குபஞ்சர்ல எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு இதுல பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அத மாதிரி இப்போ ஹோமியோபதிலையும் அது அதோட இப்போ நீங்க சொல்ற கிளாஸை நாங்க ஃபுல்லா வேல்யூ பண்ணி அந்த புக்ஸை படிச்சு இப்போ நமக்கு தெரிந்தப்பட்டதை கொடுக்கலாம், அப்படிதானங்க ஐயா? ஆமா. ஏன்னா இப்ப மதன் ஐயா வந்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீ ஒரு பேராசிரியர் பயிற்சி அப்படின்னு தான் சொன்னார். அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு இறையியல் பேராசிரியரா இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சில மருத்துவ அறிவும் தேவைப்படுது. அப்ப உங்களுக்கு இந்த மருத்துவ முறையை நான் வந்து அது அது சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இது சார்ந்து சில மருந்துகளை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எப்படி அக்குபஞ்சர்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, அது மாதிரி ஹோமியோபதியிலேயும் சில முக்கியமான மருந்துகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் மூலியமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கட்டாயம் அந்த மருந்துகள் மூலமா கைட் பண்ண முடியும். மிக்க நன்றி. அதாவது இப்ப நம்ம கிட்ட யோகாக்கு வர்றவங்க வந்து உடல் துன்பம் மன துன்பத்துலதான் நம்ம கிட்ட வருவாங்க. அப்ப அவங்களுக்கு பயிற்சியோட சேர்ந்து இந்த மருந்தையும் அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு அது நமக்கும் ஒரு இதா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நிறைவா இருக்கும். இப்ப ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்கன்னா அது சார்ந்த என்னென்ன கோர்ஸ் படிக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு MBBS MD என்னெல்லாம் படிக்கலாம் எக்ஸ்ட்ராங்கிற மாதிரி ஒரு யோகால இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோமியோபதி அக்குபஞ்சர் இந்த மாதிரி மருத்துவம், அக்குபஞ்சர் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இல்லைங்க ஐயா? அத மாதிரி ஓகேங்கய்யா. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அதாவது உங்க ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு இன்னொரு விளக்கம். இப்போ தலைவலியோட ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட தியானம் கத்துக்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நீங்க உட்காருங்க, மெடிடேட் பண்ணுங்க, மூச்சு இழுத்து விடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க போக்கஸ் எல்லாம் தலைவலியில தான் இருக்கும். தலைவலி சரியானதுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்றதே அவங்க உள்வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க ஒரு மருந்தை போட்டு அவங்க தலைவலியில இருந்து விடுதலை பண்ணி விட்டீங்கன்னா நீங்க தான் அவங்களுக்கு ஒரு கடவுள். நீங்க சொல்ற எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க சொல்ற எல்லா பயிற்சிகளையும் அவங்க திறமேற்கொண்டு செய்வாங்க. அதுக்கு இந்த மருந்துகள் ஒரு பேராசிரியரா உங்களுக்கு கட்டாயம் ஒரு உதவி செய்யும். நன்றிங்க ஐயா. இன்னும் ஒரே கேள்வி. இப்ப நாங்க வந்து நம்ம உடல் மனம், சூக்ம உடல், காரண உடல், காந்தம், அந்த மாதிரி நம்ம மெடிடேஷனுக்குள்ள போறோங்கல்ல ஐயா. நம்ம மனம் வந்து ஆழ்ந்த அமைதிக்குள்ள போய் தவம் பண்ணி வாழ்த்துறோம் இல்லைங்க ஐயா. அப்ப இந்த ஹோமியோபதியும் நம்ம மனதும் இதுல ரிலேட்டடா இருக்குது இல்லைங்க ஐயா. இப்ப மற்ற மெடிசன்ஸ் வந்து உடலுக்குள்ள போய் அதுக்குள்ள ஆக்ஷனை கொடுக்குது. இது வந்து மனமும் சம்பந்தப்பட்டதுனால இந்த யோகால இருக்கிறவங்களுக்கு குணமாகறதும் சீக்கிரம் ஆகுமா அப்படிங்கிறதுங்க ஐயா?
ஆமா. ஏன்னா உங்களுக்கு வந்து புரிதல். இப்ப உடல் சார்ந்த நோய் இருக்கிறவர் வந்து தன்னுடைய துன்பத்துக்கு மனசு காரணம்னு அவர் ஒத்துக்க மாட்டார். சார் எனக்கு கையில தான் அடிபட்டிருக்கு. கை வலிக்கு எனக்கு மருந்து குடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு யோகா, தியானம் இத பத்தியான முறையான புரிதல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து மனமும் சார்ந்தது அப்படின்னு. அவங்க அப்ப உங்க மனசுல இருக்கிற அந்த உள சிக்கல்களையும் எடுத்து சொல்லுவாங்க. இதுல என்ன அவங்களுக்கு மனசுல என்னென்ன சிக்கல் இருக்குன்னு சொல்றப்ப, நம்ம இது 2யும் சேர்த்து அத தொகுத்து ஒரு மருந்து குடுக்கறப்ப, அவங்கள அவங்களுடைய குணமாக்கல் அந்த நேரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குயிக்கா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா சரியாவாங்க. மத்தவங்கள கம்பேர் பண்றத விட இவங்களுக்கு வேகமா குணமாகும். ஏன்னா இவங்களுக்கு மனமும், உடலும் பற்றியான புரிதல் அதிகமா இருக்கும். அதனால மனசுல இருக்கிற பிரச்சனைய இவங்க வெளியில ஈஸியா சொல்லுவாங்க. மத்தவங்கள்ட்ட சொல்ல வைக்கிறதுக்கு 2, 3 விசிட் ஆகும். இவங்க விசிட்லயே அவங்களால அத சொல்ல முடியும். மிக்க நன்றிங்க ஐயா. ஜெயந்தி ராதாமா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். இந்திரா தேவி அம்மா கேட்ட அதே கேள்விதான்யா எனக்கும் டவுட் வந்தது, பதில் கிடைச்சதுயா. என் பேரனுக்கும் அந்த மாதிரி குழந்தையிலேருந்தே கொடுத்துட்டு இருக்கிறோம். காரணம் இல்லாம அழுறது, அந்த இது பண்றது, ஒரு மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்ததுனால இவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அந்த ஜெய்ப்பூர்ல இருந்து மெடிசின்ஸ் அனுப்பி விட்டுருந்தாங்க. கொரியர்ல இப்பவும் அனுப்பிட்டு இருக்காங்க. என்னென்ன ப்ராப்ளம் ரீசன் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புறாங்க. ஆனா பட் இது உள்ளுக்குள்ள இருக்கிற இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்ன விளக்கத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இதுல இவ்வளவு இது இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா என்ன ரீசன் தெரியாம தான் நாங்க மெடிசனை வாங்கி வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் குழந்தைங்களுக்கு. அதுதான்யா. சரி. நல்லதுமா. ஆனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நல்ல இது பிறந்த குழந்தையில இருந்து நான் கொடுத்ததுனால அவங்க அதான் சொல்லுவாங்க, நீங்க இனிமேல் தடுப்பூசி கூட போட வேண்டாம் குழந்தைக்கு, நல்ல நம்பிக்கை இது பண்ணுங்க, நல்ல இது. அதே மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது வரைக்கும் நாங்க போனதில்லை. இந்த வெறும் ஹோமியோபதி மெடிசின்ஸ் மட்டுமே தான். 3.5 வயசாகுது, 3 வருஷமா நாங்க இதே தான் ஹோமியோபதி தான் கொடுக்குறோம். ஆனா எங்களுக்கு அதோட உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. அவனை மெடிசின்ஸ் அனுப்புவாங்க, நாங்க கொடுப்போம், அவ்வளவுதானே சார் எங்களுக்கு தெரியும். அதுதான் இன்னைக்கு இந்த நல்ல விளக்கம் புரிதல் நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றியா. நன்றியா. நல்லதுமா. நல்லதுமா. ஜெயந்திரா. நன்றி நன்றி. ரொம்ப நன்றியா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. எல்லாருமே திருப்பியும் துரியத்துக்கு வந்துடலாம். ஐயா அவர்களை வாழ்த்தலாம். நம்பர் கேட்டிருக்காங்க ஐயா. நான் மகளையா கிட்ட கேட்டுட்டு சொல்லிடுவாங்க ஐயா. அப்புறமா இதுலயே நானே சொல்லிடுறீங்களா ஐயா? சொல்லிடுறாங்க. சாட்ல போட்டுடலாங்க ஐயா. போட்டு ஐயா இப்போ உங்கள்ட்ட இப்ப நம்ம ஹோமியோபதி டாக்டர் இருந்தா கூடங்க ஐயா, ஐயா சாட்ல போட்டுருக்காங்க பாருங்கம்மா. நம்பர் தப்பா போட்டுருக்கேன். மாத்திடுமா. நம்பர் தப்பா இருக்கு. 5339 9488153396. ஐயா இப்போ ஹோமியோபதியே இருந்தா கூட நமக்கு அதுலயும் நல்ல ஒரு ஆழமான புரிதலோட கொடுக்கறது அப்படிங்கும்போது, இப்போ உங்ககிட்ட ஆன்லைன்ல கூட கன்சல்ட் பண்ணி இப்பதான் எல்லா பக்கமே பார்சல் அனுப்பலாம்லாங்க ஐயா, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா இறை சாதனை மார்க் அன்பர்கள்? எடுத்துக்கலாமா. அது எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. அது நம்ம அப்பாற்பட்டது. இது வகுப்பு சார்ந்ததுனால நம்ம அது ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம இதுல நான் சொல்லல. அது செஞ்சுக்கலாம். அது தனி. சரிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா.